கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாட்ச்மேன் ஸ்டம்பட் சேனலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆரோக்கியமான உபதேசம் அப்படின்ற தொடரிலே நாம் தியானிக்க போகும் தலைப்பானது கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலான ஒரு தலைப்பு. அது இப்படி என்ன கான்ட்ரோவர்ஷியலான தலைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய ஊழியத்தின் மேல் நாம் வைத்திருக்கின்ற வைராக்கியம் நமக்கு சாபமாய் முடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை குறித்தது. இதை கேட்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் சிலருக்கு வேடிக்கையாகவும் சிலருக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் தோன்றும் இல்லையா? கர்த்தருடைய ஊழியத்தின் மீது நாம் வைத்திருக்கின்ற வைராக்கியம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது தேவனுடைய கிருபை நம் மீது இருக்கும் என்பதை குறித்து நமக்கு அநேகமாய் தெரிந்திருக்கும். ஆனால் தேவனுடைய ஊழியத்தின் மீது நமக்கு ஒரு அளவு கடந்த வைராக்கியம் இருக்கும் பொழுது அது நமக்கு சாபமாய் மாறவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி இல்லைங்களா? இந்த காரியத்தை குறித்து தான் நாம் வேதத்திலிருந்து தெளிவாய் தியானித்து தேவன் நம்மிடத்தில் விரும்புகின்ற காரியம் என்ன, அதை கர்த்தருக்கு உகந்த வண்ணமாய் அவர் பிரியப்படுகின்ற விதமாய் நாம் அவருடைய ஊழியத்தை எப்படி செய்ய முடியும், அவருக்கு பிரியப்படுகின்ற வண்ணமாய் நம் வாழ்க்கையை நாம் எப்படி வாழ முடியும் என்பதை குறித்து நாம் தெளிவாக இந்த காணொளியிலே சுருக்கமாய் தியானிக்க இருக்கின்றோம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தலைப்பாக இருக்கின்றபடியினாலே இந்த காணொளியை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் தயவு செய்து பாருங்கள். வாருங்கள், இந்த காணொளிக்குள்ளே செல்லலாம். இரண்டு சாமுவேல் 21வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை குறித்து நாம் வாசிக்கிறோம். தாவீது அரசாண்டு கொண்டிருந்த காலத்திலே இஸ்ரவேலின் மீது 3 வருடங்கள் பஞ்சம் நிலவுகிறதாய் நம்ம பார்க்கிறோம். தாவீது அரசன் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தா, தேவனிடத்திலே போய் இதை குறித்து விசாரிக்கிறதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனிடத்திலே அவர் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு மறு உத்தரவா என்ன சொல்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த தேசத்திலே வசித்து வந்த கிபியோனியர்களை கொன்று போட்ட சவுல் நிமித்தமாகவும் இரத்த பிரியராய் இருக்கின்ற அவனுடைய குடும்பத்தார் நிமித்தமாகவும் தான் இந்த தேசத்தின் மீது இப்படி ஒரு பஞ்சம் வந்திருக்குது அப்படின்னு தேவன் தாவீதுக்கு அறிவிக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த கிபியோனியர்கள் யாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க இஸ்ரவேலர் கிடையாது அப்படின்னு நமக்கு வேதத்திலிருந்து தெரியுது. அவங்க பண்டைய காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்ரவேலரோடு கூட என்ன பண்ணுறாங்க, ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வந்ததாய் நம்ம பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கையின் மூலமாக இஸ்ரவேலர்கள் இவர்களை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், எங்கள் மத்தியில் இருந்து அழிக்க மாட்டோம்னு தேவனுக்கு முன்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக சென்றார்கள் என்பதை யோசுவாவின் புத்தகத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்படிப்பட்டவங்க தான் இந்த கிபியோனியர்கள். அவர்கள் ஏமோரியரில் மிஞ்சியவர்கள் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லுகிறது. இந்த ஜனங்கள் மீது இரத்த வெறி கொண்டு அவர்களை அழிக்க மனதா இருந்ததனால் இந்த தேசத்தின் மீது இந்த பஞ்சம் வந்தது அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது இல்லைங்களா? இப்போ இந்த கிபியோனியர்களை ஏன் இஸ்ரவேலர்கள் தங்கள் மத்தியிலே வாழ அனுமதித்தார்கள்? ஏன் அவர்களோடு கூட இவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக சென்றார்கள்? அது என்ன உடன்படிக்கைன்னு பார்த்தா, இவங்களை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அழிக்க மாட்டோம், அவர்கள் மீது எங்கள் கையை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக சென்றதா யோசுவாவின் புத்தகத்தில் பார்க்குறோம். ஏன் அப்படி ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக இவர்கள் சென்றார்கள் அப்படின்றத பற்றி சுருக்கமாக நம்ம இப்போ பார்க்கலாம். யோசுவாவின் காலத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, தேவன் இவர்களை அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக கொண்டு சென்ற பொழுது அங்கே இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் சரி, அங்கே இருக்க பெரிய ராஜாக்களையும் சரி இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டு அவர்களை அழித்து அந்த இடங்களை இவர்கள் சுதந்திரித்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ எமோரியர்களில் கிபியோனியர்கள் அப்படின்னு ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க எதை பற்றி கேள்விப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம மத்தியில் வந்து எல்லாரையும் அழிக்கிறாங்களே, நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டோம்னா இவங்க நம்மளையும் அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து இவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், தந்திரமாக என்ன பண்ணலாம், ஒரு உடன்படிக்கையை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, யோசுவாவையும் இஸ்ரவேலரையும் நோக்கி இவர்கள் புறப்பட்டு வராங்க நம்ம பார்க்குறோம். இவங்க வந்து அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் ஒரு தூரமாக இருக்கின்ற தேசத்தினுடைய ஜனங்கள், இஸ்ரவேலின் தேவன் எகிப்திலே செய்த மகத்தான காரியங்களையும் அவர் எப்படி உங்களை எகிப்திலிருந்து இந்த வனாந்தரத்தின் வழியாய் கூட்டி வந்தார்ன்றதை பற்றியும், உங்களுக்கு முன்பாக இருந்த இந்த பெரிய ராஜாக்களையும் அந்த ஜனங்களையும் எப்படி அழித்தார் என்பதையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு எங்களுடைய ஜனங்களும் சரி எங்களுடைய மூப்பர்களும் சரி உங்களோடு சென்று ஒரு உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டு உங்களை சேவிக்கும்படியாக எங்களை அனுப்பினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்கிறாங்க யோசுவாவின் இடத்துல. அதற்கு சாட்சியாக சில காரியங்கள்
காரியங்களை இவங்க காட்டுறாங்க. இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யோசுவாவும் இந்த இஸ்ரவேலின் மூப்பர்களும் வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் விசாரியாதபடி அவர்களை நம்பி அவர்களோட கூட இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு உடன்படிக்கைக்கு போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அது என்ன மாதிரி உடன்படிக்கைன்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எங்கள் கூட இருந்துக்கலாம், நாங்கள் உங்களை அழிக்கப் போவதில்லை, உங்கள் மீது எங்கள் கைகளை போடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர்களிடத்தில் இவர்கள் தேவனுடைய நாமத்திலே வாக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் கொஞ்ச நாளில் என்ன தெரியுதுன்னு பார்த்தா, இஸ்ரவேல் புத்திரர் அந்த தேசத்திலிருந்து அப்படி கடந்து முன்னாடி போய் பார்க்கும் பொழுது கிபியோனியர்கள் வேறு யாருமே கிடையாது, ஏமோரியர்களில் ஒரு கூட்டம் தான் கிபியோனியர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. தேவனுடைய நாமத்திலே இவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த உடன்படிக்கையினால் அவங்க என்ன பண்ணல, கிபியோனியர்கள் மீது கையை போடலை அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இது தெரிய வந்த பொழுது யோசுவா ஒரு இடத்துல கேட்குறார், ஏன் எங்களை இப்படி நீ ஏமாற்றி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும், தேவன் மோசேயின் இடத்துல என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டளையை கொடுக்குறாரு, இங்கே போய் இந்த கானான் தேசத்தில் நீங்கள் பார்க்குற அந்த ஜனங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு முன்பாக விரட்டி அழித்து விட்டு நீங்கள் இந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள்னு சொன்னார். அதனால நீங்கள் எங்களை அழிச்சிருவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், இப்படி ஒரு ரிஸ்கை எடுத்து இப்படி ஒரு தந்திரமான காரியத்தின் மூலமாக நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணுறோம், ஒரு உடன்படிக்கை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பார்க்குறோம். பிற்பாடு யோசுவா என்ன செய்கிறாருன்னு பார்த்தோன்னா, இந்த காரியத்தை நிமித்தமாக கிபியோனியர்களை அவர் சபித்தார் நம்ம பார்க்குறோம். அவர் சபித்தாரே ஒழிய அவர் என்ன பண்ணுறாருனா, நீங்கள் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொள்ளலாம், ஆனால் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், உங்களை அழிக்க மாட்டோம், நீங்கள் எங்களுக்கு வேலையாட்களாகவும் கூலி ஆட்களாகவும் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர்களை சபிச்சு இந்த காரியத்தை முடிக்கிறார் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்படிப்பட்டவர்கள் இந்த கிபியோனியர்கள். இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் மத்தியில் வாழ்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் லோ கிளாஸாக இஸ்ரவேல் மத்தியில் வாழ்ந்து வராங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போது சவுளுடைய காலத்துக்கு வரலாம். சவுல் இவர்களை அழிப்பதற்கு ஏன் இப்படி ஒரு வெறி கொண்ட மனதாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா, வேதம் தெளிவாக அந்த இடத்துல சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்கும் இவனிடத்துல இருந்த வைராக்கியத்தின் நிமித்தமாக தான் இவன் என்ன பண்ணுறான், இந்த காரியத்தை செய்தார் நம்ம பார்க்குறோம். அந்த வைராக்கியத்தின் நிமித்தமாக அவர் ஏன் இதை செய்கிறாருன்னு பார்த்தா, அந்த காலகட்டங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் அவர்கள் மத்தியில் வேற கூட்டமாக இருக்கிற இந்த கிபியோனியர்கள் இருக்கும்போது இவங்க குடிக்கிற தண்ணி, இவங்களுடைய கிணறுகள், இவங்களுடைய ஆகாரம், இது எல்லாத்துலேயும் அவங்களும் ஒரு பங்கு எடுத்துக்கொள்கிறார்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ எங்களுடைய ஜனங்களுக்கு, எங்களுடைய புத்திரர்களுக்கு என்று நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த சுவிகாரத்தை நீங்கள் எப்படி பங்கெடுத்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு வைராக்கியத்தினால தான் சவுல் அவர்களுக்கு எதிராக திரும்பி அவர்களை அடிக்கிறார் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இதுதான் சவுல் கொண்டிருந்த வைராக்கியம். இந்த வைராக்கியம் அவருக்கு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, தேவன் சவுலை எதற்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுவதற்காகவும் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காகவும் அவர்களை வழிநடத்துவதற்கும் தேவன் என்ன பண்ணுறாரு, சவுலை தெரிந்து கொண்டார் நம்ம பார்க்குறோம். அப்படி தான் சாமுவேல் அவரை அபிஷேகிக்கிறார் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ இஸ்ரவேலுக்காக வைராக்கியமாக இருப்பது சவுலினுடைய கடமை, அதுதான் அவருடைய அழைப்பு இல்லைங்களா? அதுதான் அவருடைய ஊழியம், அதற்காக தான் அவர் அழைக்கப்பட்டிருந்தார் இல்லையா? அதனால இஸ்ரவேலுக்காக ஒரு வைராக்கியமாக இருந்ததை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த வைராக்கியத்தினால் அங்கே வந்த காரியம் என்ன? அப்போ கிபியோனியர்களை உயிரோட விடணும் அப்படின்றது தேவனுடைய சித்தமா என்று நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, பதில் வேதத்திலே இருக்கு இல்லைங்களா? கானான் தேசத்திலே வசித்த இந்த ஜனங்களை, ஏமோரியர் உட்பட எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவனாய கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார் என்று வேதம் சொல்லுது இல்லைங்களா? அந்த கட்டளை நிமித்தமாக தான் கிபியோனியர் என்ன பண்ணுறாங்க, தந்திரமாக வந்து ஏமாற்றி அந்த உடன்படிக்கையை வாங்கி கொண்டாருங்கன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ கர்த்தருடைய சித்தம் ஆரம்பத்திலிருந்து என்னவா இருந்ததுன்னு பார்த்தோம்னா, இந்த ஜனங்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக தான் இருந்தது இல்லைங்களா? அப்போது சவுல் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஊழியத்தை கரெக்டாக தான் செய்கிறாரு வைராக்கியத்தோடு. தேவனுடைய சித்தமாகவும் இருக்குது எது, இந்த எமோரியர் உட்பட மற்ற கானானியரை அந்த இடத்துலேருந்து அழித்து போடுவது என்பது இல்லைங்களா? அப்போ இந்த காரியத்தை சவுல் செய்தது உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது தவறாக எங்கேயுமே காணப்படாது இல்லைங்களா? ஒரு ராஜா தன்னுடைய மக்களுக்காக எழும்பி செய்கிறார், ஒரு ராஜா தன்னுடைய மக்களுக்காக வைராக்கியத்தோடு எழும்பி செய்கின்ற காரியத்தை உலக பிரகாரமாக நம்ம தப்புன்னு பார்க்க முடியாது. ஆனாலும் கூட இந்த காரியத்தை சவுல் செய்தது நிமித்தமாக அந்த தேசத்தின் மீது ஏன் பஞ்சம் வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது இஸ்ரவேலின் தலைவர்கள் அந்த காலத்திலே தேவனுக்கு முன்பாக என்ன எடுத்திருக்கிறாங்க, ஒரு உடன்படிக்கை, இந்த ஜனங்களை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அழிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அப்போது என்னதான் இவங்க வேற ஜனங்களாக இருந்தாலும் கூட கர்த்தருடைய நாமத்தினால் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கையை மதிக்க வேண்டும் என்பது இஸ்ரவேலை ஆளுகின்ற சவுலினுடைய கடமையாக இருக்கிறது இல்லைங்களா?
இதில் ஒரு சவுல் என்ன செய்யலைன்னு பார்த்தா, தேவனிடத்திலே விசாரியாதபடி இந்த காரியங்களை செய்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு வைராக்கியம் இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் விசாரியாதபடி நம்மளா ஒரு முடிவெடுத்து இது சரியாக இருக்கும், இந்த ஜனங்களுக்கு இது சரியாக இருக்கும், என் ஊழியத்திற்குரிய காரியம் தானே, இதை நானா செய்கிறது சரியாக இருக்கும், என் கண்களுக்கு இது சரியா படுது, என்னுடைய பார்வைக்கு இது நலமாய் படுகிறது, இது தேவனுடைய ஊழியத்திற்காக தானே நான் செய்கிறேன் அப்படின்னு தேவனிடத்தில் விசாரியாதபடி நாம் செய்யும் பொழுது சில நேரங்களில் அது நமக்கு தடையாய் வந்து அமையும் என்பதுதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். 2 காரியங்கள் இல்லைங்களா? யோசுவாவும் இஸ்ரவேலின் மூப்பர்களும் அந்த இடத்துல தேவனிடத்துல விசாரியாதபடி இந்த ஜனங்கள்கிட்ட ஒரு உடன்படிக்கைக்கு போனாங்கன்னு பார்க்குறோம். அது இஸ்ரவேலருக்கு முன்பாக ஒரு கன்னியாய் வந்து அமைந்தது இல்லைங்களா? சவுலும் கூட இந்த ஜனங்கள் மீது கையை போடுவதற்கு முன்பாக இவர் தேவனிடத்தில் விசாரிக்கவே இல்லை. இந்த ஜனங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு தேவனிடத்தில் ஒருவேளை இவர் விசாரித்திருந்தால் ஒருவேளை அவுட்கம் வேற கூட இருந்திருக்கலாம். அதை குறித்து நம்ம என்ன பண்ண முடியாது, டிபேட் இப்போ பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம் உண்மையானது, கர்த்தர் இடத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்பவர்கள் எந்த ஒரு அழைப்பில் இருக்கிறவர்களும் சரி, தேவனிடத்திலே விசாரித்து நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தான் அதில் ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடியும். இது சவுல் இடத்துல மாத்திரம் இந்த மிஸ்டேக் இருந்துச்சா? கிடையாதே. வேதத்தில் அநேக காரியங்கள் நம்ம இந்த மாதிரி பார்க்குறோம். தாவீது எடுத்துக்கொள்ளலாம். தாவீது முதல்ல என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றி நான் என்ன பண்ணுவேன், எருசலேமுக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு இவராக ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த முடிவு எடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டென்ட்ல இருந்து இந்த உடன்படிக்கையை பற்றி எடுத்து ஒரு மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு வராங்க இல்லைங்களா? முதலாவதாக உடன்படிக்கை பற்றிய ஒரு வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதை கோகாத்தின் புத்திரர் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, லேவியர்களாக இருப்பவர்கள் இல்லைங்களா? அதில் ஒரு ட்ரைப் கோகாத்தின் புத்திரர்கள். அவங்க தான் என்ன பண்ணணும், அதை கையில் அந்த போலில் வச்சு கையில் தான் அதை என்ன பண்ணணும், சுமந்து வர வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. ஆனால் இதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வண்டியில் ஏற்றி எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்க்குறோம். இதில் 2 விஷயம். ஒன்று, தேவன் சொன்ன விதமாக இது செய்யாதது. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் இடத்துல இதை குறித்து தாவீது விசாரிக்கவே இல்லை. அப்படின்ற காரணத்தினால தேவனுக்கு அந்த இடத்துல எரிச்சல் மூண்டது நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அதனால தான் என்ன பண்ணுது, அந்த பெட்டி ஸ்லைடாகி வரும்போது ஒருத்தர் கையை வைக்கிறாரு, அவரை தேவன் அந்த இடத்துல அடித்து கொன்று போட்டார்னு பார்க்குறோம். இதை நிமித்தமாய் தாவீது கோபமும் பயமும் அடைந்து அந்த உடன்படிக்கையை பற்றியே அங்கே இன்னொருத்தர் வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. அதற்கு அப்புறம் அவர் தேவனிடத்தில் போய் விசாரித்து செய்யும் பொழுது அதில் ஆசீர்வாதம் வந்தது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்போது இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து தாவீதோட வாழ்க்கையிலே நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளையும் பார்த்தோம் அப்படின்னா, தாவீது என்ன பண்ணுறாருன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு சென்சஸ் எடுக்கிறார். சென்சஸ்னா என்ன? ஆள் கணக்கெடுப்பு இல்லைங்களா? இதை எடுக்கும் பொழுது அவர் என்ன பண்ணலை, தேவனிடத்தில் விசாரிக்கவில்லை. தேவனுடைய ஜனங்களையும் அவங்க தேவனுடைய ஆசாரியர்களையும் அவர் என்ன பண்ணல, விசாரிக்காதபடி இவராக ஒரு முடிவெடுக்கிறார் இல்லைங்களா? இது என்னுடைய தேசத்துக்கு நலமாக இருக்கும், யார் எவனோ ஜனங்கள் எத்தனை பேர் எங்கே இருக்கிறாங்க நான் தெரிந்து கொள்ள வேண்டுமே, ஒரு ராஜாவாக இருக்கிற நான் அப்படின்னு சொல்லிட்டு இவராக ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த இடத்துல அவரை சில பேர் என்ன பண்ணுறாங்க, வான் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம், யோவாப் உட்பட இல்லைங்களா? ஆனாலும் இவர் என்ன பண்ணல, யாருக்குமே செவி கொடாதபடி இந்த காரியத்தில் ஈடுபட்டதனால் தேவ கோபாக்கினை மூண்டு கர்த்தர் இந்த ஜனங்களின் மீது ஒரு வாதையை அனுப்பினார் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்ற ஜனங்கள் தேவனுக்காக எழும்பி நிற்க வேண்டும் என்று வாழ்க்கையிலே வைராக்கியம் உள்ள நாம் கூட என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், கர்த்தர் நம்மை என்ன செய்ய அனுமதிக்கிறார் என்பதை தேவனிடத்திலே விசாரித்து அதன்படி செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இது தேவனுடைய ஊழியம் தானே. நம்ம கர்த்தருக்கின்ற ஏதாவது ஒன்று செய்வோம், எதையாவது ஒன்று ஆண்டவருடைய நாமத்திற்கென்று செய்வோம், இது சரியாக அமையும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது நாம் தேவன் நினைத்த காரியத்திலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக சில விஷயத்தை செய்வதற்கு நாம் சில நேரங்களில் தவறாக கூட ஏவப்படலாம் இல்லையா? அதனால் நம் ஊழியத்திலே தடை வரலாம், நம்ம வாழ்க்கையிலே பிரச்சனை வரலாம், நம்ம வாழ்க்கையிலே தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியாதபடி அதிலே சில தடைகள் வரலாம் என்பதை நாம் இந்த காரியத்தின் மூலமாக என்ன பண்ணுறோம்னா வேதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படியே நம்ம ஃபோக்கஸை புதிய ஏற்பாட்டின் பக்கம் திருப்பணும் அப்படின்னு பார்த்தோன்னா, புதிய ஏற்பாட்டிலும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறார். அவருடைய பேரும் சவுல். இந்த சவுல் யாருன்னு பார்த்தா, புதிய ஏற்பாட்டிலே அநேக புத்தகங்களை எழுதின பவுல், அவர் தான் சவுல். இந்த சவுல் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, பயங்கர பக்தி வைராக்கியம், எதுல? யூத மார்க்கத்திலே பயங்கர வைராக்கியம் உள்ள மனுஷனா இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை யாரு சொல்றானா, அது அவரே சொல்றார். எங்க கலாத்தியர்ல பார்க்குறோம் இல்லைங்களா? அவர் என்ன சொல்றாரு, யூத மார்க்கத்திலே நான் பயங்கர வைராக்கியம் உள்ள ஜனங்களா இருந்தேன், என் பிதாக்களுடைய பாரம்பரியத்திலே பயங்கர பக்தி வைராக்கியம் உடையவனா நான் இருந்தேன், அதனால தேவனுடைய சபையை நான் என்ன பண்ணேன், துன்பப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு
தன்னை குறித்து அவர் ஒரு சாட்சி கொடுக்கிறதா நம்ம பார்க்குறோம். அவருக்குள்ளாக என்ன இருந்தது, அவர் என்னெல்லாம் சொல்றாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர் அப்படின்னு தன்னை குறித்து கூறுகிறார். நியாயப்பிரமாணத்தின்படி தான் எப்படி ஒரு பரிசேயனாய் இருந்தேன், பக்தி வைராக்கியத்தின்படி எப்படி தேவனுடைய சபையை துன்பப்படுத்தின மனுஷன் அப்படின்னு சொல்லி தன்னை கொடுத்து சாட்சி பகர்கிறார். எங்க பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் யாரு? பவுல். இந்த பவுலுடைய வாழ்க்கையில் அவருக்கு என்ன இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை பற்றிய அளவு கடந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? ஏன் கமாலியல் இடத்துல போய் நியாயப்பிரமாணத்தை பற்றி அவர் என்ன பண்றாரு, கற்றுக்கொண்டார் நம்ம பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை குறித்தும் தேவனுடைய வார்த்தையை குறித்தும் நல்ல டீப் ரூட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள மனுஷன் தான் யாரு? பவுல். ஆனால் அந்த பவுலுடைய வாழ்க்கையில் அவருக்கு என்ன தெரியல அப்படின்னு பார்த்தா, மேசையா யாருன்னு தெரியல. அதனால் அவர் என்ன பண்றாரு, தேவனுடைய சபையை அவர் துன்பப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்தார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. தேவன் அவனை சந்தித்த பொழுது என்ன சொல்றார், நீ துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து நானே அப்படின்னு சொல்லி அவரை சந்திக்கிறார். தேவன் அவனை சந்தித்ததுக்கு பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வந்ததற்கு பின்பு அவருடைய வாழ்க்கை அப்படியே ஒரு யூட்டன். எப்படி ஒரு வைராக்கியத்தோடு ஒரு அம்பு மாதிரி ஒரு டைரக்ஷனில் போய்கிட்டு இருந்தாரோ அப்படியே அவருடைய வாழ்க்கையை மாறி கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஊழியத்தை அவர் விரும்பும் வண்ணமாக, அவர் நினைத்த வண்ணமாக எதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொன்னாரோ அதையெல்லாம் டிட்டோ செய்து அவர் முடித்தார் என்று வேதத்திலிருந்து நாம் தெளிவாய் பார்க்கிறோம் இல்லையா? என்ன டிஃப்ரென்ஸுங்க? சவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்குறீங்க. சாமுவேல் அவரை அபிஷேகித்த பின்பு தேவன் அவனுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்தாருன்னு தான் வேதம் சொல்லுது இல்லைங்களா? இங்கே பவுலை பார்த்தீங்க. பவுலுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆவியானவரை நிரப்பின பொழுது புதிய மனுஷனாய் நான் மாற்றப்பட்டேன்னு தான் பவுலும் சொல்கிறார் இல்லைங்களா? இப்போ இங்கே 2 டைப் ஆஃப் மனுஷங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டின் சவுல், புதிய ஏற்பாட்டின் பவுல். 2 பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, 2 பேருக்கும் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை கொடுத்திருந்தார். 2 பேரின் மீதுமே அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். 2 பேருக்குமே ஆண்டவர் புதிய இருதயத்தை சிருஷ்டிக்கிறார். ஆனால் ஒரு மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் மீது ஃபுல் ஃபோக்கஸ் வச்சிருந்தானே ஒழிய, அவன் தேவன் மீது கர்த்தரிடத்தில் விசாரித்து தேவன் சொல்லுகிற வண்ணமாக தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை முதல் ஃபோக்கஸில் வைக்காம ஊழியத்தின் மீது தன் வைராக்கியத்தை செலுத்தினபடியினாலே அவன் என்ன ஆயிட்டான் அப்படின்னு பார்த்தா, தேவனுக்கு முன்பாக அவனால் நீதிமானாய் நிற்க முடியாமல் போனது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் மீதும் அபிஷேகம் இருந்தது, அவனுக்கும் புதிய இருதயம். ஆனால் பவுல் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆவியானவரின் இடத்தில் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் இடத்துல என்ன வண்ணமாய் பேசுகிறார், நான் என்ன செய்யணுன்றதை கேட்டு 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 செய்ததாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கும் பொழுது எந்த ஊருக்கு நான் ஊழியம் செய்ய போகணும், அப்போதுக்கு எந்த வழியில் போகணும், இந்த இடத்துக்கு போனால் இது ஆசியா வழியாக போ, அப்படி போகாத, இந்த ஊர் வழியாக போ அப்படின்லாம் வசனம் வருது இல்லையா? அப்போ எங்கே போகணும், அது எப்படி போகணும், கூட யாரை கூட்டிகிட்டு போகணும், கூட யாரை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்ற அளவுக்கு தேவனிடத்திலே கூட பவுல் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு அவர் விரும்புகிற வண்ணமாய் மாத்திரம் செய்யதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் தேவன் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு வரைக்கும் அவர் எழுதின நிருபங்களை நாம் என்ன பண்ணுறோம், தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் இங்கே உள்ள அந்த டிஃப்ரென்ஸ். அப்போது நாம் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு என்ன நியமித்திருக்கிறார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை கர்த்தரிடத்திலே கேட்டு அதன்படி நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்தில் விசாரியாதபடி நாம் செய்கின்ற காரியம் தவறாய் போவதற்கு வாய்ப்பு உள்ளது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ எல்லா விஷயத்தையுமே ஆண்டவர் எனக்கு சொல்லுவாரா? கண்டிப்பாய் சொல்லுவார். எப்படி விக்கிர வழிபாட்டில் இருந்த ஒரு மனுஷன் ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டு அவனை இஸ்ரவேலின் தகப்பனாய் நியமித்தார் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் அவனிடத்திலே கூட பேசினார் நம்ம பார்க்குறோம். ஏன் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறதுன்னு பார்த்தா, கர்த்தர் அவனிடத்திலே சொன்ன எல்லா காரியத்தையும் செய்ய அவன் எப்படி இருந்தான், மனதுள்ளவனாக இருந்தான் இல்லையா? தனக்கு உகந்ததான காரியம் அப்படின்னு இல்லாதபடி கர்த்தர் தன்னிடத்திலே சொன்ன எல்லா காரியத்தையும் அதே வண்ணமாய் செய்ய அவன் மனதுள்ளவனாய் இருந்தபடியினால தான் அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் ஆபிரகாம் இடத்திலிருந்து வந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய ஆடுகளுக்கு அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தா, நான் பேசுகின்ற தேவன் அப்படின்னு தான் வெளிப்படுத்துகிறார். ஆனால் கர்த்தர் என்னிடத்துல பேசுவார் அப்படின்ற விசுவாசம் நமக்கு இராதபடினால தான் தேவன் நம்ம இடத்துல பேசுகின்றது நம்மளால் என்ன பண்ண முடியல, செவி கொடுத்து கேட்க முடியவில்லை என்பதும் நமக்கு தெளிவாக வேதத்தின் மூலமாக தான் தெரியுது. அப்போது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, நான் இந்த காரியத்தை கொடுத்து என்ன செய்யணும்னு நான் ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு உடனே எனக்கு என்ன வரல, பதில் வரலையே அப்படின்னு நமக்கு யோசிப்போம். அப்படின்னா நாம் பதில் வரும் வரைக்கும் தேவனிடத்திலே காத்திருப்பதற்கு நாம்
கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் கர்த்தருக்காக காத்திருப்பது. இதை குறித்து தான் வேதத்தில் அநேக இடத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ கர்த்தராகிய தேவன் அவர் எப்படி இருக்கிறார்னா ஒரு ராஜாவா இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருக்கு ஏத்த கனத்தை நாம கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம முட்டி போட்டு ஆண்டவர் இடத்துல ஜெபிச்ச உடனேயே ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து பேசிரணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனா முட்டி போட்டு நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவர் இடத்துல சம்பாஷணை பண்ண ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவாரா? பேசுவார். அவர் எப்ப நம்ம கிட்ட பேசணும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ண முடியாது. சில நேரங்கள் நம்ம பேச ஆரம்பிக்கும் போதே தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க ஆரம்பிப்போம். சில நேரங்கள் நம்ம சில காரியம் நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன பண்ணுவார், பேசுவார் என்பதை நமக்கு தெளிவாய் தெரிகிறது. ஆனால் அவர் இந்த காலத்தில் வந்து என்று சொல்லணும், இந்த நேரத்தில் பண்ணணும் என்பதை நாம நியமனமாய் தேவனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்காக காத்திருக்கின்ற ஜனங்கள், கர்த்தருக்காக விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும் பொழுது நாம் புது பலன் அடைந்து செட்டைகளை விரித்தனால் பறக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுக்கு காத்திருப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் கேட்டோன்னே எனக்கு ஆன்சர் வந்துடும் எனக்கு கிடையாது. என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும், உடனே நான் கேட்ட உடனே எனக்கு பதில் வரணுமா? தேவனுக்காக நாம் காத்திருக்கும் பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் முழுமை பெறுகிறது. கர்த்தர் என்னோடு கூட பேசுவார். தேவன் பேசுகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் வெயிட். அப்போ தேவன் உங்களிடத்தில் ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அதில் அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லுவதற்கு அவர் சித்தமுள்ளவராகவும் அதை நமக்கு அறிவிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராகவும் இருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அப்போது தேவனிடத்தில் நான் இப்போ அடுத்து என்ன பண்ண சித்தமாக இருக்கிறீர் நம்ம கேட்டால் ஆண்டவர் கண்டிப்பாக சொல்லுவார். எந்த ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் தேவனிடத்தில் எடுத்துகிட்டு போங்கன்னு தான் வேதம் சொல்லுது. ஏன் இதை பற்றி நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, சுய சித்தத்தின்படி நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கை ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு பாதையில் போக வாய்ப்பு இருக்குது. சுய நீதியானது, நமக்குள்ளாக உள்ள சுய நீதியானது நமக்கு என்ன செய்யணும்னா, நம்ம செய்கிறது சரி, ஏன்னா நீ ஊழியம் தானே பண்ணுற, நீ கர்த்தருக்கு தான் இந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிற, நீ நல்லவனாக இருக்கிறதுக்கு தானே இந்த டிசிப்ளின் நீ கடைபிடிக்க ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம சுயநீதி நம்ம இடத்துல ரொம்ப தெளிவாக பேசும். ஆனால் சுயநீதி நம்ம இடத்துல சத்தமாக பேசும் பொழுது மெல்லிய சத்தமாய் வருகின்ற தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்மளுடைய செவிகள் சித்தம் இல்லாதபடி, செவி கொடாதபடி அது என்ன பண்ணும், முரட்டாட்டம் பண்ணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், தேவனிடத்தில் போய் நம்மளை சரண்டர் பண்ணி அவரிடத்துல கேட்பதற்கு நாம் மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கர்த்தருக்காக நாம் கண்டிப்பாக காத்திருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மோடு கூட என்ன பண்ணுவார், நம்முடைய காரியத்தை குறித்து பேசுவார். ஏன்னா நமக்கு ஊழியத்தை கொடுத்தவர் தேவன். ஊழியம்னா என்ன, கர்த்தருக்கென்று நாம் செய்கின்ற வேலை. அப்போ வேலையை கொடுத்த எஜமான் இதை அடுத்து நீ என்ன செய்யணும்னு சொல்லாமல் இருப்பாரா? கிடையவே கிடையாது. நம்மளை எப்படி சொல்லி நிறைய இடத்துல கெடுத்து வச்சுருக்காங்கன்னா, நீ என்ன பண்ணு, ஃபெய்த்தில் போய் இதை பண்ணிடு, இதில் ஃபெய்த்தில் நம்ம செஞ்சுட்டு ஆண்டவருக்கு இது உகந்தது நம்ம சொல்லிடலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபெய்த் என்னன்னா, இதில் அடுத்து நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் எனக்கு அறிவிப்பாருங்கிறதான் ஃபெய்த் இல்லைங்களா? அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம வாழ்க்கையில் என்ன எடுத்து வைக்கணும் அப்படின்றத ஆண்டவர் இடத்துல கேட்டு நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போது எனிதிங் அண்ட் எவ்ரிதிங்கா அப்படின்னு சில கேள்வி வரும் இல்லைங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும், என்ன கலர் சட்டை போடணும், என்ன கலர் பேனா எடுத்துகிட்டு போகணும், இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணுமா? கேட்டால் ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நமக்கு டிசர்ன்மெண்ட் இருக்குது இல்லையா? நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தா ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ எந்த மாதிரி காரியத்துக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம போக வேண்டும், எதற்கு நம்ம காத்திருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழி நடத்துவார். அதற்காக தான் நமக்கு ஒரு ஹெல்ப்பர், ஒரு தேற்றரவாளன் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம் தானே? அப்போது எப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் தேவனிடத்தில் போய் எப்படி காத்திருக்க வேண்டும், எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், இவைகளை பற்றி நமக்கு அறிவுறுத்துவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் போனால் நம்ம கிறிஸ்தவனாகவே வாழ முடியாது. இப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்னா யாருன்னா, கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்போது நமக்கும் நம்மளுடைய சபைகளிலும் சரி, நம்மளுடைய மார்க்கத்திலும் சரி, ஆவியானவர் ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நமக்கு தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை கொடுத்திருக்கின்றதுனாலே நாம் அவரை பிதா என்று அழைப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்போது அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ளாக இராது போனால் தேவனாகிய பிதாவை நம்ம எப்படி கூப்பிட முடியாது, தகப்பன் பிதா என்று அழைக்க முடியாது. நமக்குள்ளாக இருக்கின்ற குமாரனுடைய ஆவி நம்மை அதற்கு தகுதிப்படுத்துகிறது என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்போது இந்த காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இல்லாது போனால், பரிசுத்த ஆவியானவர் வேண்டாம், எனக்கு இது எதுவுமே தேவையில்லை, நான் என்ன பண்ணுவேன், எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, எங்கள் சர்ச்சில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, இதை நான் கரெக்டாக கடைபிடிச்சிட்டு போனாலே நான் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்.
அப்படி ஆகவே ஆகாது. அப்போது நம்மளுடைய ரட்சிப்பு பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக எப்படிப்பட்டிருக்குது? இட்ஸ் சீல்டு இன் த ஸ்பிரிட் ஆஃப் காட். அதை நம்ம தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அப்போது தேவனுக்கு காத்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதே சவுலோட எக்ஸாம்பிள்லேருந்து நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு சாமுவேல் அவரிடத்துல என்ன சொன்னார்னா, நீ கீல்காலில் போய் 7 நாள் காத்திரு. சில குறியீடுகளை சொல்கிறார். இந்த மாதிரி ஜனங்களை நீ பார்ப்ப, அவங்க உன்னிடத்துல இப்படிலாம் சொல்லுவாங்க. அதற்கப்புறம் அதுதான் உனக்கு நான் கொடுக்குற சைன். அது சரியாக வந்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, கீழ்காலில் போய் 7 நாள் எனக்காக காத்திரு. அங்கே வந்து நான் அறிவிக்கும் வரை அங்கே தரித்திரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சவுல் சாமுவேல் சொன்ன விண்ணமாக அங்கே போய் 7 நாள் இருந்தார் நம்ம பார்க்குறோம். சாமுவேல் 7வது நாள் அங்கே வராரு. அங்கே வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சவுலை அவர் என்னவா அறிவிக்கிறார்? இவன் தான் உங்களுக்கு தலைவன் என்று அறிவிக்கிறார்னு வேதத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் மறுபடியும் சவுலோட வாழ்க்கையில் இதே 7 நாள் வெயிட் வருது. எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா, பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? பாளையம் இறங்கி காத்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் சாமுவேல் சொல்லி அனுப்புகிறாரு சவுல்கிட்ட, அந்த இடத்துல எதுவும் பண்ணாமல் நீங்கள் 7 நாள் வெயிட் பண்ணுங்கள். 7வது நாளை நாங்கள் வந்து கர்த்தருக்கென்று பலியை செலுத்துவேன், அது வரைக்கும் காத்திருங்கன்னு சொல்கிறார். சவுல் காத்திருக்கார், 7 நாள் காத்திருக்கார். 7வது நாள் அப்படியே முடிய போய்கிட்டே இருக்கு. அப்போது பெலிஸ்தர்கள் அப்படியே என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் முன்னேறி வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு முன்பாக கொஞ்சம் தடுமாறுவதை சவுல் பார்க்கிறார். சவுல் பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு? 7 நாள் ஆச்சு, இன்னும் சாமுவேலை காணோம். அவரோ கொஞ்சம் வயசான ஒரு மனுஷன். ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா, ஆனால் எனக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு என்று கொடுத்த இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? பெலிஸ்தருக்கு முன்பாக என்ன பண்ணுறாங்க? சலசலப்பாய் ஓடுறாங்களே அப்படின்னு அந்த ஜனங்கள் மீது சவுல் கண் வைத்து அவர்களுடைய பதப்பதைப்பை பார்த்து இவரும் பதப்பதைச்சு என்ன செய்கிறாருன்னா, சவுலே போய் அந்த பலியை செலுத்துகிறதா நம்ம பார்க்கிறோம். அவர் பலியை செலுத்தின அடுத்த நிமிஷம் அங்கே யார் வரான்னு பார்த்தா சாமுவேல் வரார். வந்து, நீ என்ன காரியத்தை செஞ்சிட்ட? இஸ்ரவேலின் மீது என்றென்றைக்கும் நீ ராஜாவாய் நீயும் உன்னுடைய சந்ததியும் இருக்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டிருந்தாரே, ஆனால் இப்படி செய்த காரணத்தினால் அது உன்னை விட்டு எடுபட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சாமுவேல் என்ன பண்ணுறாரு? சவுலினிடத்தில் சொல்லுகிறதா நம்ம பார்க்குறோம். சவுலினிடத்தில் அந்த இடத்துல என்ன இல்லாமல் போச்சு? ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் இல்லாமல் போச்சு அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம்? வேதத்தில் பார்க்குறோம். என்ன காரணம்? இங்கேயும் அவருடைய ஜனங்கள் மீது, தன்னுடைய ஊழியத்தின் மீது, தன்னுடைய ஊழியமாய் கொடுத்த அந்த ஜனங்கள் இவங்க பதபதைக்கிறத பார்க்கும் பொழுது சவுலுடைய இருதயம் ஆடுச்சு. இப்படி ஆடாத படிக்கு ஸ்திரமாக எங்கே இருந்தது? முதலாவது அவன் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி இல்லையா? அப்போது என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்த ஒரு மனுஷனுக்கு ஊழியம் கொடுக்கப்பட்ட பின்பு அந்த ஊழியத்திலே ஒரு சிக்கல் வரும்பொழுது கர்த்தருக்கென்று காத்திருப்பதற்கு சவுலுடைய இருதயம் வெயிட் பண்ண முடியல. 7 நாள் வருது. அந்த கடைசி நிமிஷங்களில் தான் சோதனை வரும். அந்த நேரத்தில் பிசாசு நம்மளுடைய இருதயத்தை மாற்றி போடுவான் என்பதை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன்ல, இப்போ நான் ஃபெய்த்தில் போய் என்ன பண்ணிடுறேன்? பலியை செலுத்துகிறேன் அப்படின்னது அவனுக்கு சாபமாய் முடிந்ததுன்னு வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போது கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது ஒரு ஆப்ஷன் கிடையாது, அது ஒரு நியமனம். தேவனுக்கென்று நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். தேவன் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார் என்பதை அந்த வேத வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்போது கர்த்தருடைய ஊழியத்தின் மீது நாம் வைத்திருக்கின்ற வைராக்கியம் நமக்கு சாபமாய் மாறுமா? அந்த வைராக்கியம் சாபமாய் மாறாது. ஆனால் அந்த வைராக்கியத்தினால் நாம் கர்த்தரை மறந்து போனால், தேவனிடத்தில் விசாரியாதபடி காரியங்களை செய்வோமே ஆனால், தேவனை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வைக்காம ஊழியத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொண்டு வந்து வச்சிங்கன்னா அது சாபமாய் மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்போது வேலையை கொடுத்த எஜமான் மிக முக்கியம் என்று எஜமான் மீது நீங்கள் நோக்கமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அதே மாதிரி கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ரொம்ப முக்கியமானது. கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பாதையில் போயிட்டுருப்போம். அந்த பாதையில் தான் கடைசி வரைக்கும் போகணுன்னு அவசியம் கிடையாது. தேவன் நமக்கென்று ஒரு பாதையை வச்சுருப்பார். அது நேராக போய் கொஞ்சம் அப்படி வளைஞ்சு அப்புறம் கூட ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். கரெக்டாக? அப்போது இந்த மாதிரி வாழ்க்கையில் அப்படி மாறி போகுமா? சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் மாற்றி செய்ய வேண்டியிருக்குமா? ஆமாம், கண்டிப்பாக செய்ய வேண்டியிருக்கும். இதை புதிய ஏற்பாட்டில் நம்ம எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா, பேதுருவுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்குறோம். பேதுருவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு விஷன் காட்டுறார்.
அந்த விஷனில் என்ன வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அன்கிளீனான அனிமல்ஸ், கொஞ்சம் சுத்தமில்லாத மிருகங்கள்லாம் அதில் வருது. மேலேருந்து இப்படி இறங்கி வருதுன்னு நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது, அடித்து புசி அப்படின்னு வருது. பேதுரு என்ன சொல்றாரு, என் வாழ்க்கையிலேயே நான் என்ன பண்ணது கிடையாது, பிறந்தது முதல் இதெல்லாம் என்ன பண்ணது, நான் சாப்பிட்டதே கிடையாது ஆண்டவரே, இந்த சுத்தமில்லாத நான் எப்படி தொடுவேன் அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது, ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தமாய் உண்டு பண்ணினதை நீ என்ன பண்ணாத, பரிசுத்தம் இல்லைன்னு நீயா நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவரிடத்தில் தெளிவாக பேசுகிறத பார்க்குறோம். இது எதை குறித்து வருதுன்னா, அந்த மிருகங்களை பற்றி இது கிடையாது. இதனுடைய உண்மையான விளக்கம் என்னன்னு கேட்டால், யூதர்களுடைய வாழ்க்கையில் அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்த்தா, பிற சமூகத்தினர், அதாவது யூதர் அல்லாதவர்களோடு கூட இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப க்ளோஸாக பழக மாட்டார்கள். அவர்களோடு கூட இவங்க என்ன பண்ணுறதில்ல, ஒரு உறவு முறையில் இருப்பதில்லை என்று நமக்கு வேதத்திலிருந்து தெளிவாக தெரியுது. ஆனால் கொர்நேலியு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை ரட்சிப்பதற்கென்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்கு பேதுருவை பயன்படுத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஆனால் சும்மா போயிட்டு கொர்நேலியோட்ட போய் இவங்க பேசணும் அப்படின்னா பேதுருவுடைய மனசு எப்படி இருக்காது, அதை ஏற்றுக்கொள்வதற்கு சரியாக இருக்காது. கரெக்டாக? அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேதுருவை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுறாரு. என்ன செய்கிறாரு, இது வரைக்கும் நீ நினச்சிக்கிட்டு இருந்ததை கொஞ்சம் மாற்றி செய்ய வேண்டியிருக்கும் பேதுரு. இவ்வளோ நாள் இருந்தது மாதிரி கிடையாது. எப்படி யூதர்களுக்கு நான் ஆண்டவரோ, புறஜாதியர்களுக்கும் நான் தான் ஆண்டவர். அவர்களையும் ரட்சிப்பதற்கு நான் என்ன பண்ணுறேன், சித்தம் கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த விஷன் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, பேதுருக்கு தெரியப்படுத்துகிறாரு. அதே மாதிரி கொர்நேலியோவுக்கும் என்ன பண்ணுறாரு, ஒரு தேவதூதன் சொல்கிறாரு, நீ அங்கே போய் சீமோன் பேதுருன்னு ஒருத்தர் இருப்பான் அந்த ஊரில், உன் வேலையால் அனுப்பிச்சு அவங்கள போய் இங்கே அழைத்து வர சொல்லி அனுப்பிச்சி விடுன்னு சொல்கிறாங்க. பேதுருவுக்கு இந்த காரியத்தை தேவன் விஷனில் காட்டின உடனே கொர்நேலியிலிருந்து வர மக்கள் கீழே பேதுருவை கூப்பிட்றாங்கன்னு பார்க்குறோம். இப்போ பேதுருக்கு ஒரு கிளாரிட்டி வந்துட்டனால பேதுரு அவர்களோட கூட கொர்நேலியு வீட்டுக்கு போகிறாரு, சுவிசேஷம் அறிவிக்கிறார். கொர்நேலியுவும் அவருடைய வீட்டாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவர்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதை வேதத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். கரெக்டா? இப்போ இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்பட்ட பேதுருவோடைய சபையினர் அவங்க என்ன பண்ணுறாங்க, பேதுரு அங்கே போகும்பொழுது அவனோடு தர்க்கத்தில் ஈடுபட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். எப்படி நீ என்ன பண்ணலாம், ஒரு புறஜாதியனுடைய வீட்டுக்கு போகலாம், அவங்க கூட நீ உட்காந்து எப்படி சாப்பிடலாம், எப்படி நீ இந்த பழக்கத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பேதுரு இந்த காரியத்தெல்லாம் விளக்கமாக சொல்கிறார். விளக்கமாக சொல்லிட்டு, ஒரு புறஜாதியார் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதை நான் பார்க்கும் பொழுது இதை விட பெரிய அடையாளம் என்னன்னு சொல்லி பேதுரு அங்கே பேசும் பொழுது அங்கே இருக்கின்ற ஜனங்கள் எல்லோரும் தங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டு இந்த ஒரு வெளிப்பாடு தங்களுக்கு கிடைத்ததை நினைத்து தேவனுடைய நாமத்தை துதித்தார்கள் என்று அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், தெளிவாய் பார்க்கிறோம். அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சே நம்ம ஊழியம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு நாளும் ஒரு புதிய நாள். ஒவ்வொரு நாளிலும் நாம் தேவனை அண்டி அவருடைய சத்தத்திற்கு காத்திருந்து அவர் சொல்லுகின்ற வண்ணமாய் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாய் நம்மோடு கூட பேசி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் சீர்படுத்துவதற்கும் அவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். ஏன்னா நாம் அனைவரும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து பரலோகத்திற்கு ஒன்று சேர வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சியாக இருக்கின்றது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு நாம் விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையை சீர்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் அடுத்த காணொளியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிறிஸ்துவிலே உங்களுடைய சகோதரன் ஜோயல்.